எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க பிளிப்கார்ட்டோட சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் சேலே இதுதான். என்னன்னா 9ஆம் தேதியிலேருந்து பிளிப்கார்ட்டோட சாசாலேலே சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. சொல்ல போனா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது சேல் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இந்த சேல்ல எப்போதும் போல பிளிப்கார்ட்டோட பிளஸ் அண்ட் பிளாக் மெம்பர்ஸ்க்கு ஏர்லி அக்சஸா ஒரு நாளைக்கு முன்னாடியே சேல் ஸ்டார்ட் ஆயிடும். SBI கார்டு வச்சிருந்தீங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டும் கிடைச்சிரும். இந்த சேல்ல எல்லா ஸ்மார்ட் போன்ஸுக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சில போன்ஸுக்கு தான் உண்மையான நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு. முக்கியமா சாம்சங் போன்ஸுக்கு. அதுல பட்ஜெட் போன்ஸ்ல பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி F70e 14,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய்க்கு இருந்தது 12,500 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. அப்புறம் சாம்சங்கோட போன வருஷம் ஃபேன் எடிஷன் S25 FE 60,000 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ ஆஃபர்லாம் போக 45,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. ஓகே, இதெல்லாமே நல்ல டீல் தான். இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட எனக்கு வேல்யூவான டீலா இருந்தது லாஸ்ட் இயர் காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் சாம்சங் கேலக்ஸி S25 70,000 ரூபாயிலிருந்து 90,000 ரூபாய் வரைக்கும் இருந்தது. இப்போ ஆஃபர்ல 57,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. இது இல்லாம கார்டு ஆஃபர்ஸ்லாம் வேற இருக்கு. இது ஒரு தரமான டீல், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன் மிஸ் பண்ண கூடாது? இதுல அப்படி என்ன இருக்குன்னு ஷார்ட்டா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லாஸ்ட் இயரோட காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப். நீங்க iPhone 16 ஓட கம்பேர் பண்ணாலும் சரி, இல்ல இவங்களோட இந்த வருஷம் லான்ச் ஆன S26 ஓட கம்பேர் பண்ணாலும் இந்த பிரைஸுக்கு இதுதான் கெத்து. பில்ட் அண்ட் டிசைன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. டிசைன் இங்க மினிமலான பாக்ஸி டிசைன், ரவுண்டட் கார்னர்ஸோட சைட்ஸ் எல்லாம் ஷார்ப்பா இல்லாததால இன்ஹேண்ட் ஃபீல் பெட்டரா இருக்கும். முக்கியமா இவ்ளோ காம்பாக்டா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கிறதால கையில பிடிச்சி யூஸ் பண்ண செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். பில்டுமே இங்க சாலிடான பில்டுங்க. கிளாஸ் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2ஆல கவர் பண்ணிருப்பாங்க. சைடுல என்ஹான்ஸ்டு ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு IP68 கான ரேட்டிங்கும் கிடைச்சிரும். டிஸ்ப்ளே பக்கம் வந்தோம்னா உங்களுக்கே தெரியும் சாம்சங்கோட தரமான டிஸ்ப்ளே 8-பிட் பேனலா இருந்தாலும் குவாலிட்டி தாறுமாறா இருக்குங்க. டீப்பான பிளாக்ஸோட கலர்ஸ்லாம் பஞ்சியா நீங்க என்ன கண்டென்ட் பார்த்தாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் 2600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்கு. நல்ல பிரைட்டான பேனல், இன்டோர் அண்ட் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் விசிபிலிட்டி பெட்டரா இருக்கு. முக்கியமா இது 120 Hz LTPO பேனல். இது இந்த போனுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ். இது மட்டும் இல்லாம அல்ட்ராசோனிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைச்சிரும். இதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் நல்லா ரிச்சா, பேஸ்லாம் பஞ்சியா இருந்துச்சு. ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அல்டிமேட்டா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் இங்க தான் மெயின் அட்வான்டேஜ். சொல்ல போனா S26 விட பெட்டரான இடம் இதுதான். ஏன்னா S26ல Exynos SoC கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இதுல உங்களுக்கு Qualcommோட Snapdragon 888 SoC கிடைச்சிரும். இது கூடவே LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப்பும் கிடைச்சிரும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்ஸ்லாம் தாண்டி இந்த காம்பாக்ட் சைஸ்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆஃப் கோர்ஸ் இந்த போனை வாங்கி யாரும் கேம் விளையாட போறது இல்ல. அப்படியே நீங்க கேம் விளையாடணும்னு நினைச்சாலும் எல்லா கேம்ஸையும் நீங்க ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்ல 60 FPS ல விளையாடலாம். அப்படி இல்லனா லோ கிராஃபிக் செட்டிங்ஸ்ல 120 FPS ல விளையாடலாம். இந்த போன்ல ஓவர் ஹீட்டிங் இஷ்யூலாம் கிடையாது. பட் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்குன்னு சொன்னாலும் சின்ன டாஸ்கா இருந்தாலுமே பய வார்ம்லே இருப்பான். அதுவும் கிளாஸ் பேக் அலுமினியம் ஃப்ரேம்ன்றதுனால நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். மத்தபடி Qualcomm SoCன்றதுனால உங்களுக்கு பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கும். நெட்வொர்க் ரிசெப்ஷனும் பெட்டரா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பேட்டரி என்னதான் 4000 mAh இருந்தாலும் எனக்கு ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் தாராளமா கிடைச்சது. அரௌண்ட் 6 ஹவர்ஸ்க்கு மேல SOT வந்துரும். என்ன அந்த சார்ஜிங் ஸ்பீடு தான் கொஞ்சம் கடியா இருக்கும். கனெக்டிவிட்டிலே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட்டும் இருக்கு. USB 3.2 சப்போர்ட்டும் இருக்கு. சோ நீங்க TVR மானிட்டருக்கு அவுட்டும் பண்ணிக்கலாம். ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் ரெண்டுத்துக்கான டெக்ஸ் மோட் சப்போர்ட்டும் இருக்கு. இதோட சாஃப்ட்வேர் பத்தி உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஆண்ட்ராய்டோட பெஸ்ட் UI 7 வருஷத்துக்கான அப்டேட்ஸும் கிடைச்சிரும். எனக்கு இன்னும் One UI 8.5 அப்டேட் வரல. இருந்தாலும் இந்த One UI 8 எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. அப்புறம் சாம்சங் போன்னாலே AI தான் உங்களுக்கே தெரியும், எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்காக இந்த சர்க்கிள் டு சர்ச்சை பத்திலாம் பேச மாட்டேன். அதை தாண்டி நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ண நவ் பார், நவ் பிரீஃப், ஆடியோ எரேசர், ஆப்ஜெக்ட் எரேசர், ஆட்டோ ட்ரிம், கால் அசிஸ்ட், நோட் அசிஸ்ட்னு சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால இதை இதோட விட்டுட்டு கேமரா பக்கம் போவோம். 50 MP பிரைமரி, 12 MP அல்ட்ரா வைட், 10 MP 3x டெலிஃபோட்டோ, 12 MP செல்ஃபியும் இருக்கு. சாம்பிள்ஸ் பெருசாலாம் சேஞ்ச் இல்லைங்க. எப்போதும் போல இமேஜ் ஓவர் ஷார்ப் இல்லாம நல்ல டீடைல்ஸ், நேச்சுரல் கலர்ஸ் அண்ட் ஸ்கின் டோன்ஸோட இமேஜ் பார்க்க நல்லா இருக்கு. டைனாமிக் ரேஞ்சும் சூப்பரா இருக்கு. 3x டெலிஃபோட்டோல எடுக்கிற இமேஜ் கூட டீடைல்ஸ் பெட்டரா இருக்கு. முக்கியமா எந்த இடத்துல எப்படி எடுத்தாலும் இமேஜ் கன்சிஸ்டடா இருந்துச்சு. என்ன லோ லைட் சாம்பிள்ஸ் தான் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இமேஜ் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா டீடைல்ஸ் அடி வாங்குது, நாய்ஸும் இருக்கு. அல்ட்ரா வைட் சாம்பிள்ஸ் பிரைமரிக்கு ஈக்குவலான கலர்ஸ், இதுலயும் டைனாமிக் ரேஞ்ச் பெட்டரா இருந்துச்சு. டீடைல்ஸ் கூட பரவாயில்ல, பெருசா அடிக்கிற மாதிரி இல்ல. போர்ட்ரேட் ஷாட்ஸ் குறையே சொல்ல முடியாது. ஒரு சில இமேஜ் DSLR லைக் பிக். செல்ஃபியும் அப்படிதான் இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் டீடைல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு.
இருந்துச்சு. இதோட போர்ட்ரேட் ஷாட்ஸும் நல்லா இருந்துச்சு, லோ லைட் சாம்பிள்ஸும் ஓகே தான். இந்த போன்ல போட்டோஸை விட வீடியோ சூப்பரா இருந்துச்சு. என்னதான் 8K வரைக்கும் வீடியோ சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் அது யாரும் யூஸ் பண்ண போறது இல்ல. அதனால அதை விட்டுட்டு 4K 60 FPS பத்தி பேசுவோம். சாம்பிள்ஸை பாருங்க என்னமா இருக்கு, அதோட கலர் ஸ்டெபிலைசேஷன்லாம் ஜிட்டர்ஸ்லாம் இல்லாம சூப்பரா இருக்கு. செல்ஃபி வீடியோவையும் பாருங்க தாறுமாறா இருக்கு. நீங்க vlogலாம் எடுப்பீங்கன்னா தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். வீடியோகிராஃபிக்கு தரமான போன். ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல டிவைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த பட்ஜெட்ல இருக்கிற மற்ற போன்ஸ் மாதிரி இல்லாம எனக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வந்தாலும் போதும். ஆனா எனக்கு போன் காம்பாக்டா பிரீமியமா இருக்கணும். முக்கியமா அதுல ஃபிளாக்ஷிப் ஸ்பெக்ஸ், பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், தாறுமாறான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸோட வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். சொல்ல போனா S26 வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வாங்கலாம். முக்கியமான காரணம் Qualcomm SoC கிடைச்சிரும். இந்த செல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், பேங்க் ஆஃபர்ஸ், நோ காஸ்ட் EMI-ல வித் கார்டு, வித்தவுட் கார்டுன்னு எப்போதும் போல எல்லாமே இருக்கு. வாங்க போறதுக்கு முன்னாடி பார்த்து நல்லா செக் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போ சொல்லுங்க இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, முக்கியமா இந்த சேலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.